ഈശാവാസ്യ ഉപനിഷത്തിലെ 7ാമത് മന്ത്രം ബ്രഹ്മജ്ഞാനം கிடைச்ச யோகி இந்த உலகம் ஃபுல்லா ஈஸ்வரமயமாயிட்டு பார்க்கறார். ஈஸ்வர தர்சனம் சாதிச்ச அந்த யோகியோடு காம குரோதாதிகள் எல்லாம் நாம மாத்திரம். எப்படி அப்படின்னாக்கா, அக்னியில നമ്മൾ എരിയ വിടുற ഒരു പുല്ല്, அந்த புல்லு கையில பிடிச்சின்ற ஒரு தர்பப்புல்ல அக்னியில நம்ம எரிய விட்டானா அந்த தர்பப்புல்லு அந்த தர்பப்புல்லோட ஷேப்பிலேயே அப்படி நிற்கும். எரிஞ்சு அது ഭസ്മമായിട്ട് அப்படி നിൽക്കും, കരിയായിട്ട്. നമ്മളത് ഊതിനാലോ அது பறந்து போகும். அப்படி இல்லைன்னா நெருப்பில നമ്മളൊരു நூலை ചരട കാട്ടിനാ அது எரிஞ்சிடும். கையில பிடிச்சுண்டாக்குமே நம்ம காட்டுறோம். அது அப்ப அது நூல் மாதிரி அப்படி தொங்கி நின்றுட்டு இருக்கும். ஆனா அங்க நூல் இல்லை, நூல் எரிஞ்சாச்சு, அது பஸ்மமா நின்றுட்டு இருக்கு. அதை ஊதினானாக்கா அது பறந்து போகும். அதே மாதிரி ஈஸ்வர தர்சனம் கிடைச்சவாளோடு காம குரோதாதிகளாயிருக்கிற ஷட்விகாரங்கள் பேருக்கு மாத்திரம்தான் இருக்கு, நாம மாத்திரம். ரொம்ப ரொம்ப கம்மியான டோஸ்ல தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஊதினா பறந்து போற டோஸ்ல. இதுக்கு முன்னால சொன்ன மந்திரத்தோடு அர்த்தத்தை ஒன்னுகூடியும் திருடப்படுத்தவாக்கும் இந்த 7வது மந்திரம் செய்யறது. விஜானதஹ ஆத்மதத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிற ஞானிக்கு யஸ்மின் அந்த டைமில் சர்வாணி எல்லாவித பூதானி உயிரினங்களும் ஆத்மாஏவ சொந்தம் ஆத்மாவாயிட்டே அபூத் பவிக்கிறது. ஏகத்துவம் ஆத்மா அப்படிங்கிறது ஒண்ணுதான் இருக்கு அப்படிங்கிற ஆத்ம தத்துவத்தை அனுபஷ்யதா நன்னா தெரிஞ்சின்ற ஆத்ம சாட்சா்காரம் கிடைச்ச அந்த ஞானிக்கு அஜ்ஞானம், அதானது அஜ்ஞானம் சொன்னாக்கா என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்னு தெரியாத அறிவில்லாத அவஸ்தையாக்குமே அஜ்ஞானம். ശരിയും തെറ്റും സെപ്പറേറ്റ് பண்ணி பார்க்கறதுக்கான ஞானமில்லாத அவஸ்தையாக்கும் அஜ்ஞான அவஸ்தை. അരണ്ട വെളിച്ചത്തില് ഒരു കയറ്, அந்த கயரை நமக்கு കാണறதுக்கு சாதிக்கணுமானா அங்க ஒரு டிம்மான ஒரு லைட் உண்டாவணும். அதாக்கும் அரண்ட வெளிச்சம் அப்படின்னு சொன்னது. நம்ம கொஞ்சம் முன்னால நடந்து வந்தோன்னு கூடியும் அப்படி ஒரு கயர் அங்கே இல்லை. அதனால அது கயராக்கும்னு நினைக்க முடியாது. அதனால நமக்கு நம்மளோட இமேஜின் எப்படி போகிறது, அது பாம்பாயிருக்குமோ அப்படின்னு தோணுறது. கயராக்குமா பாம்பாக்குமா இது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது இல்லை, அஜ்ஞானம் மறைக்கிறது. அப்போது ஒரு டார்ச் லைட் அங்க அடிச்சு பார்த்தானா, ஞானம் அப்படிங்கிற டார்ச் லைட் அடிச்சு பார்த்தானா நம்ம நிம்மதியாயிடுவோம். இந்த கயரை பார்த்துட்டாக்குமா நம்ம பாம்புன்னு நினைச்சோம் அப்படின்னு. அப்படி ശരിയും തവരും
കറക്റ്റാ പകുത്തറിയ தெரியாத ഒരു സ്റ്റേജ് ആക്കും അജ്ഞാനം. ஞானம் கிடைச்ச அந்த யோகிக்கு அஜ்ஞானம் அப்படிங்கிறது இல்லை. இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட மோகம் அப்படிங்கிறது ஆக்ரஹம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லப்படலை. கஹ மோகஹா ആത്മജ്ഞാനം கிடைச்ச யோகிக்கு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி ഉണ്ടാകും? അജ്ഞാനമില്ലാത്ത കാരണമായിട്ട് കഹ ശോകഹ എന്നെ ദുഃഖമാക്കും ഇരിക്കും. ஞானிக்கு சோகமோகங்கள் ഉണ്ടാക്കുന്നത് எப்படியாக்கும்? உறுதியாயிட்டு சோகமோகங்கள் அப்படிங்கிறது உண்டாகாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல ஸ்ட்ராங் ஆயிட்டு எடுத்து சொல்லப்படுறது. ഭഗവത്ഗീതയില 6வது അധ്യായത്തിലെ 31வது ശ്ലോകം இத உறுதிப்படுத்துறது. சர்வபூதஸ்திதம் யோ மாம் பஜத்யேகத்வமாஸ்திதம் சர்வதா வர்த்தமானோபி சயோகி மயி வர்த்ததே. ആരാക്കുമോ പരമാത്മാവുമായിട്ട് ഏകത്വത്തില് സ്ഥിതി ചെയ്യറവനായിട്ട് സർവഭൂതങ്ങളിലെയും സ്ഥിതി ചെയ്യற എന്നെ ഭജിக்கிறது அந்த யோகி எப்படி வாழறவனாயிருந்தானாலும் என்னிலேயே வசிக்கிறான் அப்படின்னு பகவான் அர்ஜுனன் கிட்ட சொல்லறதாக்கும் இந்த ஸ்லோகம். 7வது மந்திரத்திலையும் 6வது மந்திரத்திலையும் ஈசாவாஸ்ய உபனிஷத்துல இருக்கிற 7வது மந்திரத்திலையும் 6வது மந்திரத்திலையும் அனுபஷ்யதி அனுபஷ்யதஹா இப்படின்னு 2 மந்திரங்களிலையும் அனு அப்படிங்கிற உபசர்க்கம் சேர்க்கப்பட்டிருக்கு. பஷ்யதி அப்படின்னாக்கா காணறது, பஷ்யதஹா அப்படின்னா காணறவனுக்கு. இதோடு கூடயாக்குமே அனு அப்படிங்கிற உபசர்க்கம் சேர்க்கப்பட்டிருக்கு. பின்தொடர்ந்து காணறது, பின்தொடர்ந்து காணறவன். பின்தொடர்ந்து காணறதும் பின்தொடர்ந்து காணறவனும் அப்படிங்கிறதுல அந்த பின்தொடர்ந்து அப்படிங்கிறது எதையாக்கும் சூചിപ്പിக்கிறது, இண்டிகேட் பண்றது. அதானது உத்தமமான குருவோடு சாஸ்திர உபதேசத்தை பின்தொடர்ந்து அப்படின்னு அதுக்கு நம்ம அர்த்தத்தை எடுத்துக்கலாம். குருவோடு சாஸ்திர உபதேசத்தை பின்தொடர்ந்து பார்க்கிறவன் அப்படின்னு அர்த்தத்தை எடுத்துக்கலாம். ஆத்ம ஏகத்துவ ஞானமாகணும் நம்மளோடு வாழ்க்கையோடு லட்சியம் அப்படிங்கிறது. அனுபஷ்யதஹா அப்படிங்கிறதால ஆத்ம தர்சனம் நம்மள எப்பவும் உண்டாகணும் அப்படின்னு அர்த்தம். அனுதர்சனம் அப்படின்னாக்கா அந்த பரபிரம்ம தர்சனம், சத்திய தர்சனம். ஆச்சாரியன் அதானது குரு, குருவாலயம் சாஸ்திரத்தாலயம் புனிதமாக்கப்பட்ட மனசால மட்டும்தான் ஆத்ம தர்சனம் கிடைக்கும். அதனாலேயாக்கும் இங்க அனுபஷ்யதி அனுபஷ்யதஹா அப்படின்னெல்லாம் 6-7 ஸ்லோகங்களில் நம்ம பார்த்தோம்.
சாஸ்திரத்துக்கு தகுந்த போல, குரு உபதேசத்துக்கு தகுந்த போல கிடைக்கிறதாக்கும் பிரம்ம வித்யை அப்படிங்கிற ஆத்ம ஞானம். உண்மை அப்படிங்கிற சத்தியம் தெரியாத காரணத்தாலேயாக்கும் நம்மளோட வாழ்க்கையில எல்லா துக்கங்களும் உண்டாகிறது. ஏகத்துவ தர்சனம் கிடைச்ச ஆத்ம ஞானிக்கு சோக மோகங்கள் அப்படிங்கிறது கிடையாது. அஜானத்திலேந்தாக்குமே பிரகிருதியுமாயிட்டு இருக்கிற அட்டாச்மெண்ட்லேருந்தாக்குமே துக்க அனுபவம் அப்படிங்கிறது உண்டாகிறது. பிரகிருதி விஷயங்களை விட்டு நிற்கிறதாக்கும் முக்தாவஸ்தை. முக்தாவஸ்தையில துக்க அனுபவம் அப்படிங்கிறது கிடையாது. ஞானியோடு லட்சணம் அப்படின்னாக்கா மௌனம், வித்வானுபூஷணம். பிரம்மானந்தத்தை தெரிஞ்சதால எதை பார்த்தும் பயமில்லாதக்கு, எந்த ஒரு டென்ஷனும் இல்லாதக்கு, எந்த ஒரு மனச்சஞ்சலவும் இல்லாதக்கு இருக்கிற அவஸ்தையாக்கும் மௌனம். கையாலையும் காலாலையும் எல்லாம் നമ്മൾ ஆக்ஷன் பண்றதோ வாயால பேசுறதோ மட்டுமல்ல, இங்க மௌனம் அப்படிங்கிறது மனசை சாந்தப்படுத்தி சொஸ்தப்படுத்தி அமைதி பண்ணறதாக்கும் மௌனம். அந்த மௌனமாக்கும் ஞானியோடு லட்சணம். மௌனம் வித்வானுபூஷணம். அப்படி மன சஞ்சலம் இல்லாம இருக்கிற அவஸ்தை, ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாததுனால, ஷட்விகாரங்களும் இல்லாததுனால அங்க மனசு அப்படிங்கிறது ஓடி நடக்கிறதில்லை, சஞ்சலப்படுறதில்லை. உபனிஷத்துல டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவஸ்தையாக்கும் அது. பகவத் தத்துவம் தெரிஞ்ச ஞானியில சோகமோகங்கள் இல்லாத அவஸ்தை. அந்த டாப் மோஸ்ட் அவஸ்தை உண்டானா மட்டும்தான் அந்த பகவானை தரிசிக்கிறதுக்கு சாதிக்கும். அப்படி ஒரு டாப் மோஸ்ட் லெவல்ல எத்தி ஆத்ம ஞானத்துல எத்திപ്പെടണം அப்படின்னாக்கும், மனுஷாளோட லட்சியமாயிட்டு இருக்கணும் அப்படின்னாக்கும் ഉപനിഷത്ത് നമ്മളെ പഠിപ്പിക്കരുത്. നല്ലൊരു മനുഷ്യ ജന്മം വേസ്റ്റായിട്ട് പാഴാക്കി കളയാതക്കി இந்த மனுஷ ஜென்மத்தை உபயோகிக்கணும் அப்படிங்கிறதாக்கும் உபனிஷத்து நம்மளை படிப்பிக்கிறது. பிரம்மஞானம் கிடைச்ச ஞானிக்கு இந்த உலகம் கம்ப்ளீட்டா பகவானாயிட்டே பார்க்கிறதுக்கு சாதிக்கும். எல்லா பூதங்களையும் எல்லா உயிரினங்களையும் ஆத்மாவாயிட்டே பார்க்கிற அந்த ஞானிக்கு எப்படியாக்கும் சோக மோகங்கள் உண்டாகும். கஹ மோகஹா கஹ சோகஹா. இங்க மோகம் அப்படிங்கிறது ஆசை கிடையாது, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த அஜ்ஞானம் அப்படிங்கிறது எப்படி உண்டாகும்? அஜ்ஞானமாக்குமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். നമ്മൾ அந்த பாம்போடும் கயரோடும் விஷயத்தை பார்த்தோமே. அப்போ அந்த பரமாத்ம சைதன்யத்தை நன்னா தெரிஞ்சின்றவருக்கு எங்கேந்தாக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிற அஜ்ஞானம் உண்டாகும். அஜ்ஞானம் இல்லாத காரணமாயிட்டு துக்கம் அப்படிங்கிறது எப்படி வரும்?